ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 11 வரை உள்ள 18 நாட்கள்ல சுக்கிர கிரகம் நம்ம ராசியில செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல போறாரு. அதே மாதிரி 6ஆம் வீட்டுல கும்பராசியில ராகு கிரகம் செவ்வாயினுடைய இன்னொரு நட்சத்திரத்துல போறாரு. இந்த சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் செவ்வாய் தான் ஒரு பாலமா இருந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். சுக்கிரன் ஒரு மாதிரி நமக்கு ஆசை காட்டி அவஸ்தைப்பட வைக்கக்கூடிய கிரகம். கன்னியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமான தனுசு ராசி, 8ஆம் இடமான மேச ராசி, 12ஆம் இடமான சிம்ம ராசி, இந்த ராசிகளில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. நமக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமான கிரகம் என்று சொல்லலாம். 4, 8, 12 சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான். அதே உங்களுக்கு 3, 7, 11 இருந்தால் பாதிப்பு கிடையாது. அப்போ சுக்கிரனுடைய ஆற்றலை கெட்டாற்றலாக கன்னிராசிக்காரர்களோ கன்னி லக்னக்காரர்களுக்கு மெயினாக அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ சுக்கிர திசை நடக்கும் போதெல்லாம் கூட இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இப்போ என்னன்னா, ராகுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொருள் சார்ந்த வகையில் நன்மை செய்யக்கூடிய கிரகம். பணம், உத்தியோகம், சொந்த தொழில் பண்ணுறது, ப்ரமோஷன் டெவலப் பண்ணுறது, மேலும் வளர்ச்சி அடையிறது, பதவி புகழ் வளர்ச்சியெல்லாம் டெவலப் பண்ணுறதே ராகு தான். அப்படிப்பட்ட ராகு செவ்வாயினுடைய சாரத்தில் போயிட்டுருக்காரு. அது கொஞ்சம் மைனஸில் இருக்குது. இப்போ அந்த ராகுவோட இந்த சுக்கிரன் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. ஏன்னா சுக்கிரனும் செவ்வாய் சாரத்தில் போகிறார். இப்போ செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருப்பார். இந்த 2ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்குன்னு எடுக்கும்போது தொழில் ரீதியாக நன்மை, பண ரீதியாக உத்தியோக ரீதியாக நன்மை. அது சாதகம்தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலை கெடுக்காது, இந்த 2 கிரகமுமே கெடுக்காது. ஆனால் ஆரோக்கியம், உறவுகள், இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த சுக்கிரன் ஒரு மாதிரி ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது, சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த செவ்வாய் நட்சத்திரம் என்பது நமக்கு ஒரு உஷ்ண ஆதிக்க பிணிகளை உண்டு பண்ணுறது, ஹீட் எனர்ஜி. ஸோ அதனால் இங்கே ராகு என்ன பண்ணும்னா அதை பெருசாக்கும். இந்த நோய் உபாதைகளை பெருசாக்கி காட்டும். ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே இருந்த விஷயம் வெளிக்கொண்டு வருவது ராகு. அதனால் இந்த ஆரோக்கிய சம்மந்தப்பட்டதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 18 நாட்களில் புது இடம், புது நபர்கள் சந்திப்பு, அதனால் கூட உபாதைகள் வரலாம். அதுக்கப்புறம் உறவுகள் அதே மாதிரி தான். ஏன் அப்படின்னா, நல்லா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம், கணவன் மனைவி. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாதிரி வெறுப்பான பேச்சுகள் அல்லது குத்தி காட்டுற மாதிரி பேச்சுகள், பகைத்தன்மையை உண்டாக்கக்கூடிய பேச்சுகள், இதன் மூலமாக நமக்கு ஒரு சிக்கல் வருது. அப்போ இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ராகு உறவுக்கு கெடுதல் தான், உத்தியோகத்துக்கு நல்ல கிரகம். இந்த சுக்கிரன் இருக்காரு, 2க்குமே நெகட்டிவ் தான். ஆனால் இப்போ ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், கலத்தர காரகன். அப்போ அந்த சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் 4, 8, 12, 6ஆம் இடம் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை அவ்வளவா சோபிக்காது. பட் என்ன செய்கிறது, அவங்க ஜாதக பலன்களையும் பார்த்துக்கணும், நடக்கிற திசையும் பார்த்துக்கணும். இப்போ சுக்கிர திசை, ராகு திசை, புத்தி அந்தரம் சூட்சமாக நடந்ததுன்னா இந்த 18 நாட்களில் இந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால்
பொருள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையை தருகிறது. உறவு சார்ந்தது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு தீமை தருகிறதுங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். இதை நாம் எப்படி கொஞ்சம் சாந்தி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சுக்கிரன் சார்ந்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இதில் இருக்காங்க, பியூட்டி பார்லரில், ஒரு ஃபேன்சி கடையில் வேலை செய்கிறாங்க, ஒரு மீடியாவில் வேலை செய்கிறாங்க, ஒரு தையல் யூனிட்டில் வேலை செய்கிறாங்க, திருமணமாகாத பெண்கள். அது வந்து சுக்கிரனுடைய பிரதிநிதி. இந்த பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாட்கள்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். மெயினா அழகு சாதனங்கள் வாங்கி கொடுக்கலாம். மேக்கப் செட். அது மாதிரி வாங்கி கொடுக்கும்போது, அந்த நட்சத்திரத்தின் அன்றைக்கு வாங்கி கொடுக்கும்போது, இந்த சுக்கிரனுடைய கெடுபலன் நமக்கு குறைக்கப்படுகிறது. இந்த ராகுவை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? ஏன்னா தொழில், பணம் இதுக்கு பக்கபலமா இருக்கிறது ராகு. இப்ப ராகுவுக்கு நாம வழிபாட்டு முறையில தான் பண்ணணும். கோயிலுக்கு போலாம். வீட்டிலேயே கூட நம்ம வழிபடலாம். பத்திரகாளி வழிபாடு. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திர நாட்கள்ல காளி வழிபாடுகள், காளி அஷ்டோத்திரம் படிக்கலாம், காளி ஸ்தோத்திரங்கள் படிக்கலாம், துர்கா சூக்தம் படிக்கலாம். அது மாதிரி ராகுவனுடைய காயத்ரிகளை படிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ராகுவை ஆக்டிவேட் பண்ணி இந்த கெடுபலன்களை தவிர்த்துக்கலாம். இந்த சுக்கிரன் போற வரைக்கும், இந்த ராகுனுடைய தொடர்புக்கு இந்த 18 நாட்கள் வரைக்கும் புதிய நபர்கள் சந்திப்பு, புதிய நபர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஆசையை தூண்டுது, ஒரு கவர்ச்சிகரமாக செயல்படுது அப்படின்னா, அதில் அவசரப்பட்டு போகாம நிதானமா யோசிச்சு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் படோடாபம், ஆடம்பரம், அளவுக்கு மீறிய ஒரு ஈடுபாட்டை கொடுப்பார். போகக்காரகன். ஒரு போகம் அப்படின்னா அனுபவித்தல்னு அர்த்தம். அப்போ அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா நாம் இந்த நாட்களில் ஒரு விரத முறைகளை அனுஷ்டிக்கலாம். இப்போ துர்க்கைக்கு தீபம் போடுறது, காளிக்கு போடுறது, இதெல்லாம் விரத முறைகள். ஈவன் நம்ம ஜாதகத்திலே கூட கன்னியா லக்னத்திற்கு பலம் கொடுக்கக்கூடிய, அருளை கொடுக்கக்கூடிய, ஆத்ம சாந்தியை கொடுக்கக்கூடிய, அமைதியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனியும் புதனும். அப்போ பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானை வழிபடலாம், முனீஸ்வரர் கருப்பராயனை வழிபடலாம், ஆஞ்சநேயரை வழிபடலாம். அதன் மூலம் அந்த அமைதி கிடைக்கும். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கும் போய் வழிபடலாம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்கள். ஸோ இது மாதிரி நாம் வந்து இந்த பிரச்சனைகளை அணுகணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.